வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இல்ல கமகமான வாசனையா டேஸ்டியான கர்நாடகா ஸ்டைல் மோர் குழம்பு பண்ண போறோம். கொஞ்சம் டிஃபரெண்டா எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைச்சி பண்றதுனால இந்த மோர் குழம்பு நம்ம எப்பயும் பண்றதை விட எல்லாம் வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும், சேவைக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். எங்க ஆத்துல வந்து நாங்க சப்பாத்திக்கு கூட தொட்டுப்போம். நம்ம மோர் குழம்பு அடிக்கடி பண்ணுவோம், பண்டிகைக்கும் பண்ணுவோம், நார்மல் டேஸ்லயும் பண்ணுவோம். எப்பயும் ஒரே மாதிரி பண்ணாம ஒரு முறை இந்த மெத்தட்ல நம்ம ட்ரை பண்ணலாம். மோர் குழம்பு எப்பயுமே குவிக்காவும் ஆயிடும். இது நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த டேஸ்டியான கர்நாடகா ஸ்டைல் மோர் குழம்பு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கர்நாடகா ஸ்டைல்ல மோர் குழம்பு பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 இன்ச் இஞ்சி. நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் நம்ம ஊற வச்சிருக்கிற துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு அதில் சேர்த்துப்போம். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், இதுலயே கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடாலே போறோம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல ஒரு 200 ml தயிரையும் விட்டு நம்ம கொரப்பா அரைச்சு எடுத்துப்போம். அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 100 கிராம் வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காய்க்கு பதிலாக மோர் குழம்புல சேர்ப்போம் இல்லையா, மற்ற எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கிடுது. வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதெல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு இது வதங்கினா போதும். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுது. இதுல கொஞ்சம் கருவேப்பிலை, ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துடலாம். கொஞ்சமா அந்த பாத்திரத்தை தண்ணி விட்டு கலந்து சேர்த்துடுவோம். மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது நுரைச்சி வரட்டும். கன்சிஸ்டன்சி பாருங்க, இது போல இருக்கு. இன்னும் தண்ணியா வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். மோர் குழம்பு பாருங்க நல்லா நுரைச்சி வந்துட்டு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். கர்நாடகா ஸ்டைல்ல மோர் குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. மோரார்லெஸ் நம்ம யூஸ் பண்ற அதே இன்கிரீடியன்ஸா இருந்தாலும் நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைக்கிறதுனால ஃபிளேவர், டேஸ்ட் ரெண்டுமே நல்லா என்ஹான்ஸ் ஆகும். நான் இன்னைக்கு சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். இந்த மோர் குழம்பை விட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மோர் குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு எப்பவுமே பருப்பூசலி நல்லா இருக்கும், இல்ல காரக்கறி எல்லாமே நல்லா இருக்கும், இல்லைன்னா அப்பளம், வடம் இதெல்லாமே நல்லா இருக்கும். இனி நான் தொட்டுக்கிறதுக்கு சுட்ட அப்பளம் எடுத்துட்டு இருக்கேன். இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பிரமாதமா இருக்கு. வறுத்து சேர்த்திருக்கிற ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டோட ஃபிளேவரும் தனித்தனியா ரொம்ப நல்லா தெரியறது. ஃபுல்லாவே நம்ம தேங்காய் எண்ணெயிலேயே பண்ணிருக்கிறதுனால இந்த தேங்காய் வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. எப்பயும் நம்ம பருப்பு ஊற வச்சுட்டு அப்படியே நம்ம அரைச்சிடுவோம். இன்னைக்கு நம்ம பருப்பையும் லேசா வதக்கிட்டோம் இல்லையா, அதனால இந்த பச்சை வாசனை கொஞ்சம் கூட இல்லை. வெண்டைக்காய்க்கு பதிலா மோர் குழம்புல சேர்க்கக்கூடிய வேற எந்த காய்கறியா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்ல போண்டா மோர் குழம்பு பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி போண்டா பொரிச்சு போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த கர்நாடகா ஸ்டைல் மோர் குழம்பை நீங்க ஒரு முறை பண்ணி பாருங்க. டேஸ்டும் ஃபிளேவரும் வித்தியாசமா இருக்கும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.